ஆலய தரிசனம். ஸ்ரீ தேவி அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், கீழ்மலையனூர், வில்லிவாக்கம். சென்னையின் புறநகர் பகுதிகளில் வில்லிவாக்கம் என்னும் ஒரு சிற்றூர் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அது மிகவும் வளர்ச்சி பெற்று ஒரு சிறு நகரமாக விளங்குகிறது. இங்கு நேதாஜி நகர் என்று வளர்ந்து வரக்கூடிய புறநகர் குடியிருப்பில் ஸ்ரீ தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கொண்டிருக்கிறார். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் தெய்வத்திரு சந்திரலிங்க அடிகளாரின் கனவில் அம்மன் தோன்றி தனக்கு ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் என்று திருவுளம் கொண்டதாகவும் அவர் ஒரு சிறிய கோவிலை கட்டினார் என்றும் அறிகிறோம். பிறகு அம்மனின் சக்தியை கண்ட ஊர் மக்கள் தாராளமாக நன்கொடையும் ஒத்துழைப்பும் தர அம்மனுக்கு ஒரு கோவில் உருவானது. இது ஒரு சிறிய கோவில் என்பதால் இங்கு பெரிய கோபுரங்கள் கிடையாது. ஒரு நிலை கோபுரம்தான் உள்ளது. இந்த கோவிலை சுற்றிலும் குடியிருப்பு வீடுகள் அமைந்திருக்கின்றன. கோவிலின் முன்பக்கம் அரச மரமும் வேப்ப மரமும் அமைந்துள்ளது. முதலில் பாடிகார்ட் முனீஸ்வரனை வணங்கிவிட்டு பின்னர் விநாயகரை வழிபட்டுவிட்டு சென்றால் அம்மனை தரிசிக்கலாம். கருவறையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் உறைந்திருக்கிறாள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் குடிகொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அன்னையும் இங்கு குடிகொண்டிருக்கும் அம்மனும் ஒருவரே ஆவார்.
அனைத்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் உள்ள தல வரலாறும் இந்த அம்மனின் தல வரலாறும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அம்மனின் தல வரலாறை எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு சலிப்பை ஏற்படுத்தாது. மாறாக அம்மன் மீது நாம் கொண்டிருக்கும் பக்தி அதிகரித்துக் கொண்டே போகும். பக்தியின் அடிப்படையே இதுதான். கடவுளை பற்றி நினைக்க நினைக்க, அவரை பற்றி பேச பேச பக்தியின் ஆழம் அதிகரிக்கும். நம் தாயை பற்றி பேசினால், அவளின் பெருமைகளை கேட்டால் நமக்கு சலிப்பு தோன்றுமா? இல்லையே. அதுபோலத்தான் அன்னையின் வரலாறை கேட்பதும், அவளுக்கு ஆங்காங்கே கோவில் இருப்பதை பற்றியும் அறியும் போதும் நமக்கு அவளின் ஆற்றல் புரியும். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாடினான் பாரதி. அந்த மகாசக்தியான அங்காள பரமேஸ்வரியின் புராண வரலாற்றை மீண்டும் சற்று நினைவு கூறலாம். பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை செய்பவர். ஒரு சமயம் அவருக்கு நாரத மகரிஷியின் தூண்டுதலால் ஒரு விபரீத ஆசை வந்தது. அது என்னவென்றால், சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் இருப்பது பற்றி நாம் அனைவரும் அறிவோம். அதுபோல தனக்கும் 5 முகங்கள் வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. ஈசனை வேண்டினார். ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணி சிவனும் அவருக்கு அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார். சிவனின் வரத்தால் 5 முகங்களை பெற்ற பிரம்மனுக்கு சற்று கர்வம் வந்துவிட்டது. நான் ஈசனுக்கு சமமானவன் என்று அகம்பாவம் கொண்டார். பார்த்தாள் உமையவள். தனது பதியின் வரத்தால் 5 முகங்களை பெற்ற பிரம்மன் கர்வம் கொள்வதா என்று கோபம் கொண்டாள். அவரது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டினாள். ஈசன் தன் பூதகணங்களை அனுப்பி அவரின் 5வது தலையை கொய்யச் செய்தார். ஆனால் அந்த தலை வெட்ட வெட்ட மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டே இருந்தது. கோபம் கொண்ட சிவபெருமான் தானே நேரில் சென்று பிரம்மதேவரின் தலையை கொய்தார். ஆனாலும் அது மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டே இருந்தது. உமையவள் திகைப்படைந்தாள். தன் சகோதரரான மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டாள். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்தவற்றை அறிந்து கொண்டார். உமா, இதுவரை பிரம்மனின் 999 தலைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. எனவே 1000வது தலையை வெட்டி கீழே போடாமல் கையில் வைத்திருக்கச் சொல் என்று சொன்னாராம். அதன்படியே சிவன் செய்தார். ஆனால் அந்த தலை அவர் கையில் ஒட்டி கொண்டு விட்டது. பிரம்மனின் தலையை வெட்டியதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. கையில் ஒட்டிக்கொண்ட அந்த தலையுடன் காடு, மேடு, மலை, சுடுகாடு என எங்கும் அலைந்து திரிந்தார். அவரால் பிச்சை எடுத்து உண்ணக்கூட முடியவில்லை. அவர் கையில் ஒட்டிக்கொண்டிருந்த அந்த கபாலத்தில் என்ன விழுந்தாலும் அதை அது உடனே விழுங்கிவிடும். என்ன செய்தும் அந்த கபாலத்தை கையை விட்டு உதற முடியவில்லை. இதற்கிடையில் தன் கணவனின் தலையை வெட்டுவதற்கு யோசனை தந்த உமையவளை ராட்சத உருவம் எடுத்து கந்தல் ஆடையுடன் அலையும்படி பிரம்மனின் மனைவி சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறாள். சரஸ்வதியின் சாபத்தால் ராட்சச உருவெடுத்து திரியும் அன்னை மலையனூர் வந்து அடைகிறாள். அன்னையின் நிலையைக் கண்டு பரிதாபப்படும் மகாவிஷ்ணு ஒரு யோசனை சொல்கிறார். அதாவது, கிடைக்கும் தானியங்களைக் கொண்டு 3 பெரிய உருண்டை உணவை தயாரிக்கச் சொல்கிறார். அவர் சொன்னபடி அந்த 3 உருண்டைகளில் முதல் உருண்டையை கபாலத்தில் போட அதை அந்த கபாலம் விழுங்கி விடுகிறது. 2வது கவளத்தையும் அதே போல விழுங்கிவிட 3வது கவளத்தை கபாலத்தில் போடாமல் போக்கு காட்டி தரையில் போடுகிறாள் அன்னை. உணவின் சுவையில் மயங்கும் கபாலம் ஈசனின் கையை விட்டு நழுவி கீழே தரையில் சிந்தியிருக்கும் உணவு துளிகளை பொறுக்கி தின்ன ஆரம்பிக்கிறது. உடனே ஈசன் கையை மூடிக்கொள்கிறார். கபாலம் அவர் கையை விட்டு விலகிவிடுகிறது. அவரின் பிரம்மஹத்தி தோஷமும் விலகுகிறது. தரையில் விழுந்த கபாலத்தை உமா மகேஸ்வரி தன் காலால் பூமியில் அழுத்துகிறாள். அது பூமியில் புதைந்து காணாமல் மறைந்து போகிறது.
இப்படி தரையில் சிதறி விழுந்த உணவுப் பொருளை கபாலம் பொறுக்கி எடுத்த நாளையே மசான கொள்ளை என்று மலையனூரில் கொண்டாடுகிறார்கள். அவளே இங்கு வில்லிவாக்கம் ஸ்தலத்திலும் குடிகொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இந்த தலத்தை கீழ்மலையனூர் என்று அழைக்கிறார்கள். இங்கு கோவில் பிராகாரத்தில் அனைத்து தெய்வங்களும் சன்னதிகள் கொண்டு இருக்கின்றன. அவை என்னென்ன சன்னதிகள் என்று சற்று பார்க்கலாம். ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ அகோர வீரபத்திரர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், பாவாடை ராயன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காலபைரவர், நாகாத்தம்மன், பெரியபாளையத்தம்மன், கருமாரி, முத்துமாரியம்மன், சமயபுரத்தம்மன், அருள்வாக்கு வழங்கும் அங்காளம்மன், மேலும் சப்த கன்னிகைகள் அமைந்திருக்கிறார்கள். ஐம்பத்தி 2 சக்தி தேவிகள் குடிகொண்டிருக்கும் கோவில் இது. இந்த தலத்தில் ஒரு மிகப்பெரிய புற்று அமைந்திருக்கிறது. அது சுயம்புவாக உருவானது என்று சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்த புற்றின் அருகே மாசியம்மன் அமைந்திருக்கிறார்.
இவள் மல்லாந்து படுத்த நிலையில் இருக்கிறாள். இங்கு இந்த புற்றை 21 முறை சுற்றி வந்தால் தீராத வினைகள் தீரும் என்பது நம்பிக்கை. மாசியம்மனின் அருளால் திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். செய்வினைகளான பில்லி, சூனியம், ஏவல் முதலியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஆடி மாதம் என்றாலே அம்மன் திருவிழாதான் நினைவுக்கு வரும். இங்கு இந்த கோவிலிலும் ஆடித் திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றத்துடன் துவங்கும் விழாவில் முதல் நாள் காலை 12 மணி அளவில் முனீஸ்வரர் பூஜையும் ஸ்ரீ பாலியம்மன் கோவிலிலிருந்து கங்கை திரட்டு விழாவும் நடைபெறும். மறுநாள் பூங்கரகம். அங்காள பரமேஸ்வரி கோவிலிலிருந்து புறப்பட்டு புத்துமாரியம்மன் கோவில் வழியாக திருவீதி உலா வரும். 3ஆம் நாள் அம்மனுக்கு அபிஷேகம், கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது. அன்று இரவு இளங்காளியம்மன் கோவிலிலிருந்து அலங்காரத்துடன் தீச்சட்டி புறப்படும். தாழ் குத்துதல், அலகு குத்துதல் ஆகியவையும் நடைபெறும். அன்று இரவு கும்பமும் அருள்வாக்கும் நடைபெறுகிறது. மாசி மாதத்திலும் 3 நாட்கள் விழா கொடியேற்றத்துடன் நடைபெறுகிறது. முதல் நாள் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சங்கு அபிஷேகம் நடத்துகிறார்கள். மறுநாள் ஸ்ரீ பாலியம்மன் கோவிலிலிருந்து கங்கை திரட்டு விழாவும் நடைபெறும். 3ஆம் நாள் மாலையில் அம்மன் வீதி உலா அழைத்து வரப்பட்டு மயான கொள்ளை நடைபெறுகிறது. பிரதி மாதம் பூஜைகள், கிருத்திகை, பிரதோஷம் நடைபெறுகிறது. பௌர்ணமி நாட்களில் தீச்சட்டி ஏற்றி அம்மன் வீதி உலா வருகிறாள். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது. அன்று பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படுகிறது. அம்மனின் ஊஞ்சல் சேவையை தரிசிக்கும் பக்தர்களின் குறைகள் யாவும் அம்மனின் அருள் பார்வையால் தீர்ந்து விடுகின்றன என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. அம்மனை பணிந்திடுவோம், அவள் அருளை பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.